அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி துறையிலேருந்து தான் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே இந்த 2025க்கான முதல் அரசு வேலையாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் கழித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட நீண்ட வருடங்கள் கழித்து வந்திருக்கு அப்படின்ட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழித்து தான் இதற்கான நோட்டிஃபிகேஷனே வெளியிடுறாங்க. ஸோ அஃபிஷியலாகவே ஓகேங்களா. ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில். இந்த எவ்வளோ வேக்கன்சி அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்திருக்குது, எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஆஃப்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு டேட் ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றத தகவல் பார்க்க போகிறோம். யார் யார் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு சம்பளம் பர் மந்த்து சேல்ரி இதுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸோ இதில் போக போக இன்க்ரிமெண்ட் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இதில் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கிடைக்குமா, ஸோ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோன்றது என்ன ஏதுன்றதை அப்டேட்டும் உங்களுக்கு கிளியராகவும் தெளிவாகவும் புரியும். சரிங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்டுன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் ஓவர் வியூ, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன வேலைவாய்ப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட், அங்கேருந்து தான் அஃபிஷியலாக நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரி, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு வந்திருக்குது. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உமன் சைல்டு டெவலப்மெண்ட் WCD, அங்கேருந்து தான் இதற்கான வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 ப்ளஸ் வேக்கன்சிஸ். ஓகேங்களா. 40,000 ப்ளஸ் வேக்கன்சின் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக இது கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடுக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக இதற்கான என்னென்ன போஸ்டிங்லாம் இதில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஹெல்பர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு 3-4 விதமான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க இது ஆன்லைன்லேயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாச்சு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிருச்சு. நீங்கள் என்னோட சஜஷன் படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைனில் பண்ணும்போது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் உரிய நேரத்தில் உங்களுக்கான ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கரெக்டாக போய் சேர்ந்துதா சேரல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் என்னோடய சஜஷன் படி ஆன்லைனில் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே யாராச்சும் இன்னும் அப்ளை பண்ண இருந்தீங்கன்னா நெட் சென்டர்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு நானே அப்ளை பண்ணித்தரேன். ஓகேங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்ன அப்படின்னா மார்ச் 31. சரிங்களா. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் மெரிட் லிஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி 3 விதமான ப்ராசஸ் மூலயமா நம்மளை செலக்ட் பண்ண போகிறதாகவும் தகவல் வெளிப்பண்ணியிருக்காங்க.
அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த மாவட்டம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாவட்டம் கிடைச்சா தான் நான் அப்ளை பண்ணுவேன், ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிடைத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணக்கூடாது. எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதாவது போஸ்டிங் போடுவாங்க, சரிங்களா? அடுத்ததான் இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி மினிமம் 6000லேருந்து 8000த்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும் இதற்கான சம்பளம். இதுக்கு மேக்ஸிமம் சம்பளம் வந்து 18,000 20,000 வரைக்கும் கூட இருக்கும் இதற்கான கவர்மெண்ட் அலவன்ஸஸ் எல்லாமே சேர்த்து. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா இந்த wcd.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஆன்லைனில் டைப் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அப்படியே வரும் உங்களுக்கு. அடுத்ததான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து டோட்டலாக 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த 4 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு. அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த 2 போஸ்டிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10வது படிச்சிருந்தா கூட போதுமானது. அப்படி இல்லைனா 12th படிச்சிருக்கீங்க, 12வது படிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள் நீங்கள், ஓகேங்களா? அடுத்ததாக அங்கன்வாடி அசிஸ்டண்ட், ஓகேங்களா? அங்கன்வாடி அசிஸ்டண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். அதுக்கு மேலே நீங்கள் 10வது படிச்சிருந்தா கூட ஓகே தான். அப்படி இல்லை நான் 8வது படிக்கல 5வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்ததாக ஏஜ் லிமிட் வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 18 வயசில் இருந்து 35 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருக்கிற பட்சத்தில் 18 வயசில் இருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா இப்போ 40 வயசு வரைக்குன்றது 45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் வரவங்க அதுவும் நான் கிரைமி லேயர் இந்த கேட்டகரியில் வரவங்க 3 வருஷம் அதாவது 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியில் ஜென்ரலில் வரவங்க 10 வருஷம் அதாவது 40 to 50 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பிடபிள்யூவில் ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 13 வருஷம் அதாவது 53 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் பிடபிள்யூ கேட்டகரியில் எஸ்சி எஸ்டியாக வரவங்க 15 வருஷம் அதாவது 53 வயசு வரைக்கும் கூட அது 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோஸ் டிவோர்ஸ்டு உமன் இவங்கெல்லாம் 45 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அஃபிஷியல் வெப்சைட் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக நீங்கள் படிச்சுட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆன்லைனில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்குறது. ஸோ இந்த வெப்சைட்டை படி எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே அப்ளை பண்ணுற வீடியோஸ் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு விளையாட சந்திக்கிறேன். தேங்க்யூ.